ரீசெண்டாக கூட நீங்கள் ஹைதராபாத்தில் ஒரு விபத்து சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆம்னி பேருந்து முழுமையாக எரிஞ்சு 21 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழித்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த விபத்துக்கான காரணத்தை முன்கூட்டியே கண்டறிஞ்சிட்டாங்க. என்னென்னா, அந்த பைக் ஒன்று இடித்து அந்த பைக் அந்த பஸ்ஸில் மாட்டி கொஞ்சம் ஒரு 200 மீட்டருக்கு மேலே இழுத்துக்கிட்டே போனதுனால தீப்பற்றி அந்த பஸ் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த டூ வீலரை ஓட்டின நபர் ஃபுல் போதையில் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு வம்பிழுத்தது போனது, அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் ஃபுட்டேஜ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 21 22 உயிர் போனதுக்கான காரணம் ஒரு மதுங்கிற விஷயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மது ரீதியிலான நடவடிக்கைகளை கொஞ்சம் வீரியப்படுத்தி கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா நல்லாயிருக்குங்கிறது அந்த பதிவோட நோக்கம். எத்தனையோ பதிவுகளில் போட்டேன். இந்த மாதிரி பதிவுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வருங்கால சந்ததியினருக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல சமுதாயத்தை விட்டு போகிறதுக்கான வழிவகையை செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கங்கள் மதுவை விற்கிறத குறைக்கணும். மதுவின் மீதான நடவடிக்கையில் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணுமோ அரசாங்கமும் செய்யணுங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.